குண்டல் குண்டு வீசுகிற கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றால் நாம் எங்கே போய் முறையிடுவது? ஆட்சியாளரிடத்தில் தானே முறையிட வேண்டும். கண்ணியமிக்க நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை. அப்படிப்பட்ட அந்த காவல்துறை இன்னைக்கு பெண்களை காப்பாற்ற முடியவில்லை. பள்ளிக்கூட சிறுமியிலிருந்து பாட்டி வரை கற்புக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தலைமுடிவை இந்த தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆட்சி மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இனியும் இந்த நாடு தாங்காது, இனியும் இந்த தமிழ்நாடு தாங்காது. இந்த அக்கிரமங்களை, அநியாயங்களை, விலைவாசி உயர்வு, அரிசி, பருப்பு, உளுந்த பருப்பு, துவரம் பருப்பு, வேக ஆளுநர் உரையிலே பங்கெடுத்து பேசுகிற அந்த வரலாற்று வாய்ப்பை நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த திருமணம் தொகுதிக்குத்தான் இந்த சாமானிய தொண்டனுக்கு வழங்கினார்கள். அங்கே கேள்வி கேட்டோம், பதில் இல்லை. சட்டம் ஒழுங்கு கேள்வி கேட்டோம், விலைவாசி உயர்வு கேள்வி கேட்டோம், அவரிடத்திலே பதில் இல்லை. வேக ஆளுநர் 3 ஆண்டுகளாக தன்னுடைய உரையை நிகழ்த்துகிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இல்லை. அது ஒரு வேதனையான சம்பவமாக இருக்கிறது. ஏன் ஆளுநர் உரை வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னார், ஒரு ஆளுநர் உரைதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாலிசி, ஒரு அரசினுடைய கொள்கை அறிக்கையாக ஆளுநர் உரை. ஆனால் 3 ஆண்டுகளாக இந்த ஆட்சியுடைய கொள்கை அறிக்கையை வெளியிட முடியவில்லை. ஏனென்றால் ஆளுநருக்கே சட்டமன்றத்திலே பாதுகாப்பு இல்லை. ஆளுநர்கள் என் வணக்கத்திற்குரியவர்களே இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று அம்மா சொன்னார். அதை எடப்பாடியார் கொண்டு வந்தார். இன்றைக்கு எல்என்டி அதை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒத்தை செங்கலை காட்டி விளம்பரத்தை தேடினார்கள். ஆனால் இன்னும் 100 தலைமுறை வந்தாலும் இந்த தென் தமிழகத்திற்கு வரப்பிரசாதமாக எய்ம்ஸ் மருத்துவமனையை எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து திறப்பார். அவங்களுக்கு பாக்கியம் இல்லை திறக்கிறது, எடப்பாடியாருக்கு தான் அந்த பாக்கியம் இருக்கிறது. இந்த துணைக்கோள் நகரம் அம்மா கொண்டு வந்தது எடப்பாடியார் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு திருமணம் தொகுதி, இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை துணைக்கோள் நகரம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆழமாக உண்மையாக 234 சட்டமன்ற தொகுதிகளிலே அவர்கள் உங்களை போன்றவர்களிடத்திலே சந்தித்து, வாக்காளர்களை சந்தித்து அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடந்திருக்கிற அந்த சர்வே ரிப்போர்ட், அந்த விவரங்கள் முழு பக்கமாக பத்திரிகைகளை வெளியிட்டிருந்தாலும் கூட நான் 3 அந்த சர்வேனுடைய புள்ளி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பெருமைப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்கட்சி தமிழகத்திலே நாங்கள் தான் கட்சி, நாங்கள் தான் கட்சி என்று சொல்வதற்கு மத்தியிலே மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, சிறப்பாக செயல்படக்கூடிய எதிர்கட்சி என்று 51% பேர் தீர்ப்பளித்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மற்ற கட்சியெல்லாம் கள நிலவரம். அதற்கு அடுத்ததாக சிறப்பாக செயல்படும் எதிர்கட்சி தலைவர் யார்? சட்டமன்றத்திலே, மக்கள் மன்றத்திலே உண்மையாக ஆளுகிற கட்சியினுடைய மக்கள் விரோத போக்கு, ஒரு குடும்பத்துடைய கொடுங்கோல் ஆட்சி, ஹிட்லர், முசோலினி, இடியமன் சர்வாதிகாரத்தினுடைய மொத்த உருவம். ஆனால் முகத்திலே சிரிப்பு, நெஞ்சிலே அஞ்சம், ஏமாற்றுதல், இதனுடைய மொத்த உருவமாக இருக்கிற ஆளுகிற கட்சி திமுக ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடலை உண்மையிலே
நெஞ்சுரத்தோடு தோழமைத்து காட்டுகிற ஒரே எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். எவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்? 52%. கட்சிக்கு கூட 51%. ஆனால் எதிர்கட்சி தலைவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று நம்பிக்கையோடு 52% பேர் வாக்களித்து எங்களுக்கு வெற்றி வாகை சூடி தந்திருக்கிறார். அதற்கு படியாக உங்களுக்கு பிடித்த முதல்வர் யார்? இப்போது முதல்வராக ஒருவர் இருக்கிறார். ஏற்கனவே 4 ஆண்டு காலம் அம்மாவின் ஆட்சியை, மக்கள் ஆட்சியை, ஏழை எளியவர்களுடைய ஆட்சியை, சாமானியர்களுடைய ஆட்சியை, இளைஞர்களுடைய ஆட்சியை நடத்தினாரே. ஒரு சாமானியர், ஒரு விவசாயி, ஒரு பச்சை தமிழர் புரட்சிகள் பல படைத்து ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கல 5 ஆண்டுகள். நீங்கள் சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மாவட்டம் கூட அவர்கள் பிரிக்கவில்லை. நீங்கள் சிந்தனையில வைத்துக் கொள்ள வேண்டும். குடிமராமத்து திட்டம் இங்கே அன்பு தமிழ் நம்முடைய செல்வம் உள்ளிட்டவர்கள் இப்படி என்னால் அடிக்கடிக்கு 2000 அம்மா மினி கிளினிக் என்று என்னால் பட்டியலிட முடியும். பணியின் காரணமாக பட்டியலை சுருக்கிக் கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு சேவை செய்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் முதல்வராக இருக்கலாம். ஆனால் 2026 தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்று மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு எடப்பாடியார் முதல்வராக வர வேண்டும் என்று 33%. ஸ்டாலின் ஐயோ பரிதாபம் 27%. ஏறத்தாழ 6% பின்தங்கி இருக்கிறார். இன்றைக்கு இன்னும் 2 மாத காலத்தில் எத்தனை சதவீதம் பின்னோக்கி செல்வார் என்பது மக்களுக்குரிய அந்த அளிக்கக்கூடிய தீர்ப்பில் இருக்கிறது என்று சொல்லி நிறைவாக இன்று எந்த கட்சி யார் என்று மக்களிடத்திலே கேட்ட அந்த சர்வே முடிவிலே நாம் தமிழர் கட்சி 7%, தாவேக 22%, ஆளுகிற கட்சி திமுக 33%. மிக விரைவிலே உங்கள் ஆசையோடு ஆளுகிற கட்சியாக வர இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டையிலை 38% எடுத்து தமிழகத்திலே முதலிடத்திலே இருக்கிறார். திருமணம் முதலிடத்திலே நீங்கள் தீர்ப்பளித்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களை வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். தேர்தல் நேரத்தில் மாயாஜால வித்தைகளை காட்டுவார்கள். ஏனால் ஆளுநர் உரை கூட ஒரு மந்திரத்திலே மாங்காய் காய்க்கும் என்கிற ஒரு மாயாஜால அறிக்கையை தாக்கல் செய்தார். ஆகவே மாயாஜால அறிக்கையை காட்டுவதில் திமுக காரர்களை அவர்கள் அதில் வல்லவர்கள். ஆனால் நாங்கள் நல்லவர்கள். உங்களுக்காக உழைப்பதை தவிர, உங்களுக்காக சேவை செய்வதை தவிர